நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வாட் பக்னாம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கோயிலில் தான் இருக்கோம். இருக்கிற பிக் புத்தா ஸ்டாச்சு தான் அது. இங்கே நிறைய இடத்த நம்ம கவர் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதில் ஒரு பார்ட்டாக இந்த ஸ்டூபாவுக்கு கீழே இந்த செடின்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்டூபா இதுக்கு கீழே ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி மேலேயுமே 2-3 மியூசியம் இருக்குது. அதையுமே நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்ம இதுக்குள்ளே ஒரு மியூசியம் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். நிறைய இடத்துலையும் ஒரு மேங்க்ரூவ் மாதிரி அப்படியே உள்ளே பார்ப்போம். சங்குலாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய சங்கு இருக்குன்னு. இங்கேருந்துமே மேலே போகிறதுக்கு லிஃப்ட் வசதி இருக்குது மக்களுக்கு. சேர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த குதிரை வண்டியோட மினியேச்சர், மாட்டு வண்டியோட மினியேச்சர் வச்சுருக்காங்க. உள்ள நமக்கு இதோட உண்மையான வண்டியே இருக்கும். எப்படி தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. இந்த கோயிலோட மேப், அந்த இது ஒரு மினியேச்சர் இது. பன்றி, நாய், சேவல், குரங்கு, ஆடு, டிராகன், முயல், சிங்கம், காளமாடு, எருது, எலி, கையில் வேர்க்கடலையோடு இருக்குது. இதுதான் இந்த மேலே இருக்க இந்த க்ரீன் கிளாஸ் டூபாவோட ஒரு மாடலு. கண்ணாடியவே லேயர் லேயராக வச்சு அதை கட்டினது. இது உள்ள கப்பல் பாருங்க. ஏர் கண்டிஷன் ஆச்சு.
நிறைய பொருட்கள் இருக்குது. பாருங்கள், இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வண்டிகள்லாம் பாருங்கள், பழைய சைக்கிள் ரிக்ஷா, அப்புறம் காரு, ஒரு பென்ஸு, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வச்சு தள்ளிட்டு போகிறது, வண்டி கீழே சக்கரை வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி வண்டிங்க. இங்கே பாருங்க, போட்டு படகு துடுப்போடு இருக்குது. இதில் போய் காசுலாம் போட்டு வச்சுருக்குறாங்க. காசு, செருப்பு, ட்ரெஸ்ஸு, மாலையெல்லாம் போட்டு. மண்பாண்டங்கள் என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கிளாஸுங்க. இந்த பக்கம் மற்ற பொருட்கள்லாம் இந்த இடிக்கிறது, இது என்னன்னு தெரில. இது வந்து அப்படியே நடுவில் ஓட்டுற மாதிரி இருக்கும்போது நக்கிறது போது. லாக்கருங்க, ஹரிக்கேன் லைட்டு, அந்த மரத்திலே செதுக்கியிருக்காங்க மீன் மாதிரியே. இவ்வளோ அழகாக என்னன்னே தெரில. அம்மிக்கல், இதெல்லாம் அந்த மூலிகை ஜாமான் இங்கே செய்கிறது போல இருக்கு. தொட்டி எல்லாமே அரைக்கிற ஜாமான் இங்கே. இது பாருங்கள், பாய்லர் மாதிரி, தம்டி மாதிரி, லாக்கரு. முடி வெட்டுற கடையில் உட்கார வைக்கிற சேர். துணி நெய்கிறது, நூல் நூக்கிறதுக்கு, துணி நெய்கிறதுக்கு. பழைய பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. பழைய பாத்திரங்கள், இதெல்லாம் வெயிங் மிஷினு. தேங்காய் சுரண்டுறது, எலி மாதிரி செஞ்சு மூஞ்சிரு மாதிரிலாம் செஞ்சு. இதெல்லாம் ஏதோ ஒரு பொருள் போல என்னன்னு தெரியல. இது கத்தி, இதுவுமே வெயிங் மிஷினு. எப்படி இருக்கும் பழைய வெயிங் மிஷின். பழைய தராசுகள் பாருங்க, அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் தராசு. பழைய காலத்து டெலிஃபோனுங்க. நம்ம ஊரில் இருக்க திருகை போட்டு திருகி. கல்லுக, பெரிய குளுமைகள், அந்த ஜாடி, பெரிய ஜாடி. மீன் பிடிக்கிற வித்தியாசமான மீன் பிடிக்கிற கருவிகள்லாம் வச்சுருக்காங்க. கூண்டு, நூல் நூக்கிற ராட்டையெல்லாம் இருக்குது. மரம் இருக்கிற ரம்பங்கள்லாம் பெருசு வச்சுருக்கேன்.
மோட்டர் மாட்டி ஓடுறது ஏதாச்சும் குளத்துக்கு இது தண்ணி பாய்ச்சிருக்கேன். எப்படி தண்ணி கொண்டாந்து தள்ளியிருக்கு பாருங்கள். பைப் இல்லாத டைமில் தட்டையிலே செயின் மாதிரி பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து தண்ணியை மேலே தள்ளியிருக்கு. மரக்கட்டையவே பைப் மாதிரி பானை வடிவத்தில் போட்டு உள்ளேருந்து செயின் மாதிரி கட்டையிலே இழுத்துட்டு வந்து தள்ளியிருக்கு தண்ணி. அப்படி தான் கொண்டு வந்து கடல்லேருந்து தண்ணியை பாய்ச்சிருக்காங்க. இங்கே ஃபோட்டோவில் இருக்க பாருங்க. கடல்லேருந்து தண்ணியை கொண்டாந்து பாய்ச்சி உப்பு காய்ச்சிருக்காங்க. அங்கே துடுப்புகள் இந்த உப்பளத்துக்கு பயன்படுத்துகிற பல வகையான கருவிகள் வச்சுருக்கிறாங்க. பரப்பி வர்றதுக்கு இழுக்கிறதுக்கு. பழங்காலத்து தையல் மிஷின்கள்லாம் இருக்குது. சிங்கர் மிஷின், இஸ்திரி பொட்டி, சூட்கேஸு, போட்டுங்களே பல வகையான போட்டு. அருமையாக இருக்குது. அப்படியே அந்த சைடு வரும். அந்த பக்கம் ஏதோ மேளம் ஏதோ வச்சு வண்டி இருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதை சத்தத்தை அதிகப்படுத்தி தர மாதிரி. இந்த பக்கம் ஏதோ இப்படி இருக்குது. என்னன்னு தெரியல. இது மேளம் வாசிக்கிறது மட்டும் தெரியுது. இந்த பக்கம் வந்து மேலே அடிப்பாங்க போல இருக்குது. அடித்து அந்த பக்கம் சத்தம் வர்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், மாட்டு வண்டி. இந்த ஊர் மாட்டு வண்டி எவ்வளோ ஒடுக்கமாக இருக்குது பாருங்கள். நடுவில் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். இப்படி தான் வந்து வைக்கப்போர் இந்த இது கருது எல்லாத்தையும் வெட்டி இப்படி தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க இந்த வண்டியில். மாடுமே ஒரிஜினலாக மாடு மாதிரியே செஞ்சு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ நீளமாக தூக்கி நிற்கிது. இது ஒரு வகையான வண்டி. தெரிஞ்சு அது பொது ஏற்றுற வண்டின்னு நினைக்கிறேன். இது வந்து ஆளுங்க ஏறி போகிற வண்டி. கலப்பை, உழுவுற கலப்பை. எருமை மாடு வச்சு தான் உழுதுருக்காங்க. பெரிய மேலே வச்சுருக்காங்க. இது மாதிரி இந்த இது சாமியில் வச்சு கொண்டு போகிற தேர், குதிரைகள், அதில் ஏறுறதுக்கான பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. மக்கள் ஏற்றிட்டு போகிற வண்டி. முன்னாடிலாம் இப்படி தான் வச்சுருக்காங்க. சூசு ரெண்டு சைட்லேயும் மக்களை உட்கார வச்சுட்டு
அப்புறம் குதிரை வண்டிலாம் இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. குதிரை வண்டி, சேரட், ஒரு சேரட் வண்டி, இல்லை மண் காண்டாங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஜுங் ஹான்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருக்குது. மோட்டரை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு குட்டி கப்பல், இந்த போட்டில் வச்சு தான் மோட்டரை தூக்கிட்டு போயிருக்கேன். எப்படி பாருங்கள், தண்ணி எப்படி பாய்ச்சி அடிச்சிருக்காங்க. இதில் ஆள் உட்காந்துக்குருவாங்க போல கடை எங்கப்பா. அந்த சைடில் ஆள் உட்காந்துக்கிட்டு 2 பக்கமும் இதை ஒரு பம்பில் இழுத்து மேலே இந்த 2 சைடு வழியாக தள்ளி அடிச்சிருக்காங்க. அம்மா 2 பக்கமும் வயலுக்கு அடிச்சிருக்காங்க. டீசல் இன்ஜின்றனால அப்படியே வச்சு 2 பக்கமும் அடிச்சு விட்ருக்கேன். ஏதோ இயந்திரங்கள் இதெல்லாம் வந்து கருதடிக்கிற மிஷின் நினைக்கிறேன். அறுக்கிற இயந்திரங்கள் மாதிரி இருக்குது. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி பயன்படுத்தாத இந்த இடம் மிஷினு. இந்த இசைக்கருவி, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த இது கூட தூக்கிட்டு போகிறது, ஒரே ஆள் போகிறது மாதிரி மிஷின். போட்டு ஒரே ஆள் போகிற மாதிரி போட்டு எவ்வளோ ஊரியாக இருக்கு. எப்படி அதில் உட்காந்து போயிருக்காங்க, எவ்வளோ குட்டியாக இருக்கு. ஒரு கால் வைக்கிறதுக்கே தாங்க மாட்டேங்குது. ஆனால் இதில் உட்காந்து வாழை உட்காந்து அப்படியே மக்கள் பயணம் பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு சான் தான், அவ்வளோதான் இருக்குது மொத்தமாக போட்டு ஒரு சான். அதில் ஆனால் பயன்படுது. இது அதை விட மெல்லிசாக இருக்குது. இதில் எப்படி உட்காந்து போவாங்கன்னு தெரில. உட்காந்து போயிருக்காரு பாருங்க, இது மாதிரி தான் போயிருக்காங்க. சேரட் வண்டி, குதிரை, என்னன்னு தெரியல, ஏதோ பழைய ஜாமான். டிவிங்க, பழைய காலத்து டிவிங்க, இந்த ஃபிலிம் ரீல் ஓட்டுறது, இந்த ரீல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க தொங்கு. அக்காய் பழைய காலத்து ப்ரொஜெக்டரு வச்சுருக்காங்க. சுற்றுது ஒரு இதுலேயே ப்ரொஜெக்டர் இதுலேயே லைட் அடிக்கும் போல இருக்குது. கிராமஃபோன், இதுவுமே டிவிங்க தான் போல இருக்குது. ஏதோ படம் வரும் போல இருக்குது. படம் காட்டுற ஏதோ மிஷின், டைப்ரைட்டர். இது பழைய காலத்து லாக்கருங்க, அலமாரிகள். டெலிஃபோன்கள்லாம் வச்சுருக்காங்க. ஏதோ வச்சுருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அதெல்லாம் மேலே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் போல. டாக்குமெண்ட்லாம் வைக்கிற மாதிரி பாக்ஸோ இதில், இது என்ன ஓலைச்சுவடியெல்லாம் உள்ளே வைக்கிற மாதிரி போல இருக்குது.
டெலிஃபோன், ரேடியோ, பெட்டெல்லாம் இதில் வந்து இவ்வளோ இப்போ தான் அலாரம் அடித்து முடிச்சிருக்கு. ஆடுது, ஒர்க் ஆகுது. இப்போ என்னமோ 4 மணி ஆகும். இப்போ தான் மேட் இன் ஜெர்மனி மூவாத்தே 4 மணி ஆகும். இப்போ தான் டிங் டிங்காக அடிக்குது. என்னடா சத்தம் அடிக்குதுன்னு பார்த்தா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு வார்னிஷ் எல்லாம் போட்டு தாறுமாற வச்சுருக்காங்க. மாங்க் யூஸ் பண்ணது போல் இருக்குது. இந்த இடங்கள்லாம், இந்த பொருட்கள்லாம் அவர் வச்சுருந்தது போல் இருக்கு. அங்கங்கே அடிக்குது. இங்கே ஜாடி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஆள் நிற்கிற மாதிரி மேலே தூக்குனா மூடி ஓப்பனா. ஃபுல்லாகவே வந்து பார்த்து முடிக்கலாம். நமக்கு வந்து அப்படியே 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். சுற்றி முற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜாமான் இருக்குது. அவ்வளோ பெரிய இடம். அங்கங்கே இருக்கிறதெல்லாம் அடிக்குது. இது இப்போ தான் டிங் டிங்னு அடிச்சு முடிச்சு. புத்தர் சிலைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நன்கொடை கொடுத்தவங்கன்னு நினைக்கிறேன். பில்டிங் ரெஸ்டரேஷனுக்காக. தோடுகள், அந்த ஐவரியில் செஞ்ச பொருட்கள் வச்சுருக்காங்க நிறையா. இது எல்லாமே மெட்டல் தான். எல்லாம் ப்ரான்ஸில் வந்து இந்த கோல்டு கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் பெயிண்டிங்காக தெரில. நோட்ஸ் சாம்பியா, மால்வி, நம்ம ஊர் காசு இருக்கும். 100 ரூபா நோட்டு, நம்மளோட 1 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டெலாம் இருக்குது. இந்தியா காசும் இருக்குது. மற்ற நாட்டும் காசு இருக்குது. இங்கேயுமே நம்மளோட காசு ஒரு ரூபா இருக்குது. சிங்கப்பூர், பல ஊர்களோட காசுகள் இருக்குது. Is it 3 pesos? Is it 3 pesos? Real. Why are you not moving? It's more sound. அந்த 3D பிக்சர்ஸ் மாதிரி பண்ணி
சூப்பராக இருக்குது. கிங் அண்ட் டிஃபன் பாக்ஸ். சுற்றிட்டு வந்தாச்சு. இது வழியாக தான் உள்ள நுழைஞ்சோம். அது வழியாகவே நம்ம வந்து வெளியில் போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு அரை நாளைக்கு மேலே நம்ம வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் அளவுக்கு இந்த இடத்துல திங்ஸ் நிறையா இருக்குது, பார்க்கக்கூடிய இடங்கள். மறக்காமல் பேங்காக்கில் வந்து இது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.